எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலாசோ. இன்னைக்கு நம்ம தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் சீரிஸோட எபிசோட் 5 தி கிங்ஸ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். அர்த்தர் இந்த கிங்டம்ல வந்தோடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அர்த்தரை பிடிச்சிடுறாங்க. அர்த்தர் வந்துட்டு கத்திட்டு இருக்கா, டெசியான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு டெசியோட இன்னோசன்ஸ்ல வந்துட்டு மயங்கிட்டேன், நான் வந்துட்டு உஷாரா இருந்திருக்கணும். வழியில வரப்போ வந்துட்டு டெசியா என்ன சொல்லிருப்பானா, நம்ம ரெண்டு பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம். நான் வந்துட்டு ஆர்ட் சீன் கூப்பிடுறேன். இவனும் வந்துட்டு டெசியா வந்துட்டு ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, டெசியா வந்துட்டு என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு. போன ஜென்மத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இவனை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு இவன் போட்டு தள்ளி இருந்திருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த அர்த்தரை வந்துட்டு எல்லாரும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டெசியா தான் வந்துட்டு எல்லாரும் நிறுத்த சொல்றா. ஆர்ட்சியை வந்துட்டு இதை பண்ணிடாதீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்துட்டு ஒரு ஹியூமன் அப்படின்னா இவன் வந்துட்டு ரொம்ப கெட்டவன், அவன் வந்துட்டு கெட்டவன் இல்ல, அவன் வந்துட்டு என்ன சேவ் பண்ண, அவனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் விடுங்க. அவங்க சடனா பாத்தீங்கன்னா இந்த டெசியோட கிராண்ட் ஃபாதர் வராங்க. என்னோட பிரின்சஸ் வந்துட்டு யார் கடத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் ஃபாதர் கேட்டு இருக்காங்க அர்த்தர் கிட்ட. அப்பதான் அர்த்தருக்கு தெரிய வருது டெசியா வந்துட்டு ஒரு பிரின்சஸ்னு சொல்லிட்டு. அந்த கிராண்ட் ஃபாதர் பாத்தீங்கன்னா இந்த எல்ஃப் கிங்டம், அதாவது எலனார் கிங்டமோட ஃபார்மர் கிங். இவர் தான் வந்துட்டு முன்னாடி கிங்கா இருந்திருக்காரு. இவர் பேர் பாத்தீங்கன்னா விரியான் எராலித். அர்த்தருக்கு வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா டெசியா வந்துட்டு சொல்லிருக்க மாட்டா அதான் வந்துட்டு பிரின்சஸ்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா டெசியோட அம்மா அப்பா கூட வந்துடுறாங்க. அவங்க தான் இப்பத்துக்கு வந்துட்டு கிங்கா குவீனா இருக்காங்க இந்த எலனார் கிங்டமோட. இங்க வந்துட்டு ஒரு ஹியூமன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சோல்ஜர்ஸ் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை வந்துட்டு போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிங் சொல்றாரு. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, அவன் வந்துட்டு டெசியா வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டெசியா கூட சொல்றாங்க அம்மா அப்பா கிட்ட, இவன் தான் வந்துட்டு என்ன சேவ் பண்ணான்னு சொல்லி. நம்ம வந்துட்டு அர்த்தரை நம்ம கேசல் கூட்டின்னு போலாம், அங்க வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பாடுலாம் வந்துட்டு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெசியா சொல்றாங்க அம்மா அப்பா கிட்ட. இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, நம்ம ரெண்டு பேர் வந்துட்டு அப்பமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இந்த தாத்தாக்கு வந்துட்டு என்ன சென்ஸ் ஆகுதுன்னா, இவன் கிட்ட வந்துட்டு ஒரு பவர் இருக்குது. டெசியா வந்துட்டு அர்த்தரை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த எலனார் கிங்டம் வந்துட்டு சுத்தி காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள், வீடு, வழி, பிரிட்ஜ் இதெல்லாம் வந்துட்டு அர்த்தர் பாத்துட்டே போயிட்டு இருக்கான். அர்த்தர் வந்துட்டு புக்ல படிச்சிருப்பான், எல்ஃப்ஸோ ஹியூமன்ஸோ வந்துட்டு கொஞ்சம் சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வார் ஆயிட்டு இருக்கோ முன்னாடி காலத்துலலாம். சடனா முன்னாடி பாத்தீங்கன்னா டெசியா வந்துட்டு அர்த்தரை பாத்துட்டு இருக்கா. அர்த்தர் வந்துட்டு என்ன நினைக்கிறானா, அப்பவே வந்துட்டு இவங்க எல்லாரும் என்ன கொல்லும் போது அவரோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸை வச்சுட்டு இருந்தா ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா. பார்த்தா சடனா பாத்தீங்கன்னா அவனோட நெஞ்சில வந்துட்டு அந்த திருப்பியோ பெயின் வருது. ஏன்னா இருந்தாலும் நான் வந்துட்டு உஷாரா இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு போயிட்டு இருக்கான். நடந்ததெல்லாம் வந்துட்டு உங்க எல்லாருக்கிட்டே சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்துட்டு அர்த்தர் சொல்றான். நீ என்னத்துக்காக தனியா நின்று இருக்க, வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெசியா கூப்பிடுற அர்த்தர். நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம், சோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வராங்க. அங்க கிங் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் தான் வந்துட்டு டெசியாவோட ஃபாதர், என் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்டியூன் எராலித். அவங்க தான் என்னோட வைஃப், அவங்க வந்துட்டு டெசியாவோட அம்மா, அவங்க பேர் பாத்தீங்கன்னா மெரியல் எராலித். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த தாத்தா சொல்றாரு, நான் தான் வந்துட்டு முன்னாடி கிங்கா இருந்தேன், என் பேர் வந்துட்டு விரியான் எராலித், என் பேர் வந்துட்டு அர்த்தர் லேவின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தர் சொல்றான். நான் வந்துட்டு கிங்டம் ஆஃப் சேப்பியன்ல வந்துட்டு ஒரு குட்டி வில்லேஜ், புவர் வில்லேஜ்ல தான் வந்துட்டு பிறந்தேன். நேச்சுரலா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரிச் ராயல் பீப்பிள் கூட எல்லாம் வந்துட்டு சேர விட மாட்டாங்க. ஆனா நான் நினைச்சு பார்க்காத இந்த எல்ஃப் கிங்டம்க்கு வந்துக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த கிங் என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு ரொம்ப புவரா பிறந்திருந்தாலும் நீ வந்துட்டு பேசுறது எல்லாம் வந்துட்டு வெல் எஜுகேட்டட் ஆகுது. அர்த்தர் வந்துட்டு அவன் ஃபேமிலி கிட்ட இருந்து செப்பரேட் ஆன விஷயம் வந்துட்டு சொல்றா. டெசியா பத்தி கூட சொல்றா. டெசியா வந்துட்டு கிட்னாப் பண்ணிருக்காங்க. இந்த கிங்குக்கு வந்துட்டு ரொம்ப கோவம், இந்த ஹியூமன்ஸே வந்துட்டு இந்த மாதிரி தான் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அர்த்தர் என்ன சொல்றானா, இந்த ஸ்லேவ் ட்ரேடர் இருக்காங்களே, அதாவது மக்களை வந்துட்டு கட்டிங் போயிட்டு ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்களே, அந்த ப்ரொஃபஷனே பாத்தீங்கன்னா ரேஸ் மேல டிட்டர்மைண்ட்ல அப்படின்னு அந்த ப்ரொஃபஷன் வந்துட்டு ஹியூமன்ஸ் மட்டும் பண்ணிடல, வேற எல்லாரும் கூட தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா என்ன கேக்குறாருன்னா, நீ வந்துட்டு இவ்வளவு குட்டி பையனா இருந்துன்னு கூட டெசியா வந்துட்டு எப்படி காப்பாத்தின, அவங்க கிட்ட கெஞ்சினியா எல்லாம் அவங்க கூட உட்காந்து பேசினியா. அர்த்தர் என்ன சொல்றானா, நான் வந்துட்டு சின்ன பையனா இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு மேஜ், அதாவது மேஜிக்ல யூஸ் பண்ணி நான் டெசியா வந்துட்டு காப்பாத்தினேன். டெசியாக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது, நீ தான் வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு அடிச்சு போட்டியா. அவங்க பாடி கார்டு என்ன சொல்றானா, நீ வந்துட்டு டெசியாவை ட்ரிக் பண்ணிருக்க, இந்த லேண்டை வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு உன்னோட குறிக்கோள், அதாவது டெசியாவை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருந்தில்ல, உங்களோட மக்கள் எல்லாம் வந்துட்டு இங்க வந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ நினைச்சிட்டு இருக்க. அந்த தாத்தாக்கு வந்துட்டு ரொம்ப கோவாயிது. நீ வந்துட்டு ஒழுங்கா உன் கத்தியை உள்ள வச்சுட்டு உன்னோட வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இந்த டெசியா கூட என்ன சொல்றானா, அர்த்தர் சொல்றதெல்லாம் உண்மைதான், என்ன வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு என்ன வந்துட்டு செல் பண்ணுறதா வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த கிங் என்ன சொல்றாருன்னா, சரி நான் நம்புறேன். அர்த்தர் என்ன சொல்றானா, என்கிட்ட கூட வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் என்ன கூட வந்துட்டு அட்டாக் பண்ணிருந்தால தான் நான் வந்துட்டு தொலைஞ்சிட்டேன். பிளஸ் பாத்தீங்கன்னா டெசியாவை கூட வந்துட்டு உங்க கூட ரீயூனைட் பண்ணி குடுத்துருக்க சேஃபா, நீங்க வந்துட்டு என்னோட ஃபேமிலி கூட ரீயூனைட் பண்ணி தரணும், எனக்கு வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ணணும், ஒரு ரிவார்டா வந்துட்டு நீங்க இது பண்ணணும் எனக்கு, ஏன்னா நான் வந்துட்டு டெசியாவை உங்களுக்கு சேஃபா குடுத்துருக்கேன். இந்த கிங் என்ன சொல்றாருன்னா, எல்ஃப்ஸோ ஹியூமன்ஸோ வந்துட்டு எனிமி சொல்லிட்டு தெரிஞ்சு பேருக்கு கூட உனக்கு வந்துட்டு எவ்வளவு தெரியும் இதெல்லாம் கேட்கறதுக்கு, இந்த ஹியூமன்ஸே வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிங் சொல்றாரு. அதுக்கு அர்த்தர் என்ன சொல்றானா, இந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு ஸ்டூபிட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் கூட வந்துட்டு பிஹேவ் பண்றீங்க. இந்த தாத்தா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கரெக்டா போட்டு கரெக்டா சொன்னீங்க. இந்த கிங் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன்ஸ்க்கோ எல்ஃப்ஸ்க்கோ நடந்த விஷயம் வந்துட்டு நம்ம சும்மா அது வந்துட்டு ஈஸியா சாதாரணமா விட்டுட்டு போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு இந்த கிங் என்ன சொல்றாருன்னா, ஒரு டெலிபோர்டேஷன் கேட்னு வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு கிங்டம் ஆஃப் சேப்பியன் வந்துட்டு கூட்டிட்டு போவோம். ஆனா அது பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். பிளஸ் அதோட ஹெட் பாத்தீங்கன்னா 3 கிங்டம்க்கு இதுல அவங்க சேர்த்து தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி மீட்டிங் வச்சுட்டு அவங்க 3 பேர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு பெருத்து அதெல்லாம் பண்ண முடியும். திருப்பியும் இந்த கேட் ஓபன் ஆகிறதுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஆகும். அர்த்தருக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாகுது. ஆனாலும் வந்துட்டு நாங்க சும்மா இங்க வந்துட்டு ஒரு மனுஷனை வச்சுக்க முடியாது, நான் வந்துட்டு எங்க சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிட்டு உன்னை வீட்டுல விட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. சடனா பாத்தீங்கன்னா அங்க அர்த்தருக்கு வந்துட்டு நெஞ்சு வலி வருது. இவ போயிட்டு குளிக்கிறா, அங்க கூட பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி வருது. நான் வந்துட்டு என்ன பண்றது சில்வியா, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இந்த பெயின் வந்துட்டு ஏன் வருதுன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அங்க இருந்து அவன் வந்துட்டு டெசியாவோ அவங்களோட ஃபேமிலியை பாக்குறான். அதை பார்த்தோன்னே உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ரெனால்ட்ஸ் ஆலிஸ் வந்துட்டு சேஃபா இருக்காங்களா இல்லையா, நான் வந்துட்டு ஆக்சுவலா
அவங்களை மிஸ் பண்றேன். அவங்க என்ன திருப்பி பார்த்தா என்ன நினைச்சிட்டு வந்துட்டு அவங்க ஹாப்பி ஆவாங்களா, ஸ்மைல் பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நடக்குமா? இதெல்லாம் வந்துட்டு டெசியா பாக்குறான். அங்க ஓடி வரா அர்த்தர்னு சொல்லிட்டு. டெசியா சொல்றா, என்ன வந்துட்டு மன்னிச்சுட்டு அர்த்தர், என்னோட ஃபேமிலி வந்துட்டு உங்க கூட ரொம்ப ரூடா இருந்தாங்க. அர்த்தர் என்ன சொல்றானா, அவங்க வந்துட்டு உன்னை பத்தி ரொம்ப வெரிடா இருந்தாங்க, பரவாயில்ல விடு. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அங்கத்தான் சடனா பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்துட்டு ஒரு மேஜிக் போறாரு. அந்த மேஜிக்ல இருந்து அவனையோ டெசியாவோ காப்பாத்துறதுக்கு அவன் போயிட்டு அந்த கிராண்ட் ஃபாதர் கூட ஃபைட் பண்றான். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சொந்த பேத்தியா வந்துட்டு நீங்க கொண்டுட்டு இருப்பீங்க. பார்த்தா இவர் வந்துட்டு போலி மேஜிக் தான் போட்டுப்பாரு. நான் வந்துட்டு இது ஏன் பண்ணனா, நீ நிஜமாவே வந்துட்டு டெசியாவை காப்பாத்தியா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணேன். டெசியா என்ன சொல்றானா, இந்த மாதிரி வந்துட்டு அர்த்தர் வந்துட்டு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காதீங்க. இவன் வந்துட்டு நார்மல் ஹியூமன் மாதிரிலாம் இல்ல, நீங்க வந்துட்டு எப்பவுமே ஹேட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இவன் வந்துட்டு என் வாழ்க்கையே காப்பாத்திருக்கா. இந்த தாத்தாக்கு பாத்தீங்கன்னா இந்த அர்த்தரோட பவர்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்துட்டு கையிலேயே வந்துட்டு ஒரு கத்தியை ஃபார்ம் பண்ணிட்டு தராரு அர்த்தர் கிட்ட. வந்து அட்டாக் பண்ணி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் கூட திருப்பி ஃபைட் ஆகுது. அர்த்தர் வந்துட்டு என்னென்னவோ மேஜிக் யூஸ் பண்றா, மனா யூஸ் பண்றா, அது இது யூஸ் பண்றா, ஆனாலும் ஒண்ணுமே ஆகுது இல்ல. இந்த தாத்தா வந்துட்டு ஒண்ணுமே பண்றதுக்கு ஆகுது இல்ல அர்த்தர். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட தலையில வந்துட்டு டங்குன்னு அடிச்சுட்டு வந்துடுறான். இந்த தாத்தால வந்துட்டு நம்பவே முடியல, என்னைய வந்துட்டு நீ அடிச்சுட்டு. அர்த்தர் வந்துட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பா. அது வந்துட்டு இந்த தாத்தாக்கும் வந்துட்டு பிடிச்சிருக்கும். இந்த தாத்தா வந்துட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ வந்துட்டு என்னோட டிசைபிள் ஆயிடு, அதாவது என்னோட சிஷ்யன் ஆயிடு நீ. அர்த்தருக்கு வந்துட்டு புரியவே மாட்டேங்குது. நீங்க வந்துட்டு நிஜமாவே இது வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதாவது நான் வந்துட்டு என்னோட அம்மா அப்பா கிட்ட கூட வந்துட்டு நான் எப்படி இருக்கேன்னு வந்துட்டு சொல்லவே இல்ல, அதெல்லாம் வந்துட்டு நீ வரி பண்ணாத, நான் வந்துட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட நீ அலைவா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றேன். சடனா பாத்தீங்கன்னா அர்த்தருக்கு வந்துட்டு திருப்பியோ வந்துட்டு நெஞ்சில ஒரு வலி வருது. இதை பார்த்துட்டு அந்த தாத்தா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயின் வருது வந்துட்டு காரணம் என்னன்னா, நீ வந்துட்டு ஒரு பீஸ்டோட வில்ல வந்துட்டு எடுத்துட்டு இருக்க, அதாவது சில்வியா வந்துட்டு இவனுக்கு ஒன்று குத்துருக்கோம் ஒரு பவர், அதால தான் வந்துட்டு இவனுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம். நீ வந்துட்டு என்னோட சிஷ்யன் ஆயிடு, நீ வந்துட்டு என்னோட சிஷ்யன் ஆயிடு, நான் வந்துட்டு உனக்கு கத்து தரேன் இதை வந்துட்டு எப்படி நோக்கி போனேன்னு. அப்படி நீ வந்துட்டு ஆகலனா நீ கண்டிப்பா வந்துட்டு செத்துருவ. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 6ல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.